எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவா. வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 29th ஜான்வரியோட கரண்ட் அஃபயர்ஸ். வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் லாலா லஜ்பத் ராய். இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 பேர் என்னென்னா ட்ரியோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்திய போராட்டக்காரர்களில் மாட்ரேட்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் அவங்க வயலன்ஸையும் எடுக்க தயாராக இருந்தாங்க. மாட்ரேட்ஸுன்றவங்க வெறும் அமைதியான போராட்டத்தில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. மாட்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தி, இவங்கெல்லாம் மாட்ரேட்ஸில் வருவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய், நம்ம சுப்பிரமணிய பாரதி, வஉசி, இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டில் வருவாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டில் இருக்கிற லாலா லஜ்பத் ராய் இவங்க 3 பேரில் ட்ரியோன் ரொம்ப முக்கியமானவர். பஞ்சாபில் இவர் தான் பெரிய தலைவர். அப்போது இவரை பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அந்த சைமன் கமிஷன் 1927-28 அந்த நடந்த போராட்டத்தில் இவரை ஒரு கான்ஸ்டேபிள் அடித்து அந்த காயத்தால் இறந்துருவார் 17 நாள் கழிச்சு. ஓகேங்களா? அதனால தான் இந்த சவுண்டஸ் மர்டர்னு சொல்லிட்டுலாம் நடக்கும். பகத்சிங் அவங்க, அதாவது சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத் அவங்களுடைய தலைமையில் நடக்கும். அது இவருடைய கொலைக்காக பழி தீர்க்கிறதுக்காக தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இவரை ஏன் இன்றைக்கி இந்த கொஷின் வந்திருக்குன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நேற்று அவருக்கு மரியாதை செலுத்தினார் மோடி, அதாவது பிரதமர் அவர்களும் சரி, பிரசிடெண்ட் அவங்களும் சரி, நேற்று மரியாதை செலுத்தினாங்க. ஸோ ஓகே, அதனால் இன்றைக்கி அந்த கொஷின் வந்திருக்கு. 2வது கொஷின், எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த திட்டம் இப்போ இன்றைக்கி வந்திருக்குன்னா, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிப்போர்ட் எஜுகேஷ்னல் ரிப்போர்ட் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 2024 ரிலீஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டில் இருக்கும். என்ரோல்மெண்ட் ரேஷியோனா ஒரு நபர் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு எல்கேஜியில் சேர்றாருன்னா அவர் கடைசியாக காலேஜ் வரைக்கும் அவருடைய போய் அவர் எத்தனை பேர் போய் சேர்றாங்க அப்படின்றத என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்டு, 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் 2 2வது படிக்கிற அந்த போர்ஷனோட படிக்கிறதையும், ஓகேங்களா, அந்த போர்ஷனோட படிக்கிறதையும், அதாவது ரீடிங் அண்ட் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க. படிக்கிறதையும், அரித்மெட்டிக்னா கூட்டுறது, ஓகேங்களா, அரித்மெட்டிக்னா கூட்டுறது, அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டுறது, சப்ராக்ட் பண்ணுறது, டிவிஷன் பண்ணுறது. இதை கிளாஸ் 2 எவ்வளோ பேர், அட்லீஸ்ட் 5வது படிக்கிறவங்க கிளாஸ் 2 படிக்கிறாங்களா, இல்லை டிவிஷன் பண்ணுறாங்களா, சப்ராக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா அதோட பர்சன்டேஜ் தமிழ்நாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு 2022 வந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிப்போர்ட் படி. அதனால் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது தான் எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எழுத்தும் திட்டம் பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் 2024 ரிப்போர்ட்டில் தமிழ்நாடோட ரிப்போர்ட் பெஸ்ட்டாக வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பெட்டரான ரீடிங் கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு வந்திருக்குது ரிப்போர்ட். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டரான ரீடிங் கேப்பபிலிட்டி இருக்குது கம்பேர்ட் டு ப்ரைவேட். ஓகேங்களா? ரீடிங் கேபிலிட்டி, அதே அரித்மெட்டிக் கேபிலிட்டியில் ப்ரைவேட் அதிகமாக இருக்குதுன்னு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த திட்டம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிப்போர்ட்டில் தமிழ்நாடை முன்னேற்றி இருக்குது. இதை சமீபத்தில் இப்போ நம்ம ரிபப்ளிக் டேயில் கூட கவர்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிப்போர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸால் சரியாக படிக்க முடியல, தமிழ்நாட்டில் என்ன தான் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாகவே இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தார், ஒரு குறை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்திருக்க ரிப்போர்ட்டில் பெட்டராக இருக்கிறாங்க, பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எதுனா அரிட்டாப்பட்டி தான். இப்போ இந்த அரிட்டாப்பட்டியில் தான் டங்ஸ்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நிறுத்திட்டாங்க தெரியுங்களா? இப்போ 2 நாளாக அந்த செய்திகளில் வந்துட்டுருக்கோம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மினரல். அதாவது கிரிட்டிக்கல் மினரல்னால் என்னென்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டே இல்லை. ஓகேங்களா? நோ சப்ஸ்டியூட். அது யூஸ் பண்ணுற டிஃபென்ஸ்லேயோ இல்லை மற்ற டெக்னாலஜிஸ்லேயோ
இதுக்கு சப்ஸ்டியூட் எதுவுமே கிடையாது. இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்பட்டியை சார்ந்த அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து கிடைக்குது. முக்கியமாக அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் அங்கெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த டங்ஸ்டன் இவ்வளோ முக்கியமாக இருந்தும் ஏன் இதை நிறுத்திட்டாங்கன்னா, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு இங்கே இருக்குது இந்த அரிட்டாப்பட்டியில். அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் தான் வந்து தமிழ்நாட்டோட முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜில் இங்கே பாருங்கள், குடைவரை சிவன் கோயில் விநாயகர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பழங்காலத்து கோயில்களும் இது இது பேர் ஸ்லெண்டர் லாரிஸ்ன்னுவாங்க, அதாவது வந்து தமிழில் தேவாங்குன்னுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த கடவுர் இந்த பக்கம் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் இப்போ பழங்காலத்தில் ஜெயின சமயத்தை சார்ந்த அறிஞர்களோ இல்லை அவங்களுடைய முனிவர்களோ இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்களுடைய சிலைகள்லாம் நிறைய இங்கே இருக்குது. தமிழ் பிராமி ஸ்கிரிப்டுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அந்த ஸ்கிரிப்டோட இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இதை பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் டங்ஸ்டனுக்கு அங்கே சுரங்கத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இது பாதிக்கப்படும். அதனால் இது முதல் ஹெரிட்டேஜ் சைட்டுன்றதால இதை இப்போ நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்சநீதிமன்றம் தனது எத்தனையாவது ஆண்டை சமீபத்தில் பூர்த்தி செய்தது? உச்சநீதிமன்றன்றது எத்தனையாவது ஆண்டை சமீபத்தில் பூர்த்தி செய்தது? ஆன்சர் 75வது ஆண்டு. ஆன்சர் வந்து என்னது? 75வது ஆண்டு. ஓகேங்களா, இது உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எங்கே வருதுன்னா ஆர்டிக்கல் 124 to 147 வரும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யார் இருக்கிறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றதை கமாண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்தது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எதுனா GSLV F-15. ஓகேங்களா, நாளைக்கு காலையில் 6:23 இந்த GSLV F-15ன்றது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து இஸ்ரோவோட 100வது ராக்கெட். ஓகேங்களா, சரி, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னா இந்த SLV-3E10 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ராக்கெட். ஓகேங்களா, இந்த PSLV C-15ன்றது இஸ்ரோவில் வந்து மங்கள்யான் சொல்லிட்டு ஒன்று, அதாவது இன்டர் பிளானரி அப்படின்வாங்க, மங்கள்யான். ஓகேங்களா, மங்கள்யானுக்காக இருந்தது. மங்கள்யான்னா இன்னொரு, அதாவது வந்து மார்ஸுக்கே போனது. ஓகேங்களா, மார்ஸுக்கு போனது, இன்னொரு கிரகத்துக்கு போனது மங்கள்யான், PSLV C-15. இந்த PSLV C-57ன்றது ஆதித்யா, சூரியனை ஒரு சேட்டலைட், அதாவது வந்து ஒரு விண்வெளியில் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த சேட்டலைட் வந்து PSLV C-57. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கான சோடியம் லெவல் எவ்வளவு என பரிந்துரைத்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2 grams per day. அதாவது வந்து 2 கிராம்ஸுக்கு கீழே தான் நம்ம சோடியத்தை எடுத்துக்கணும். சரி, சோடியம் எடுக்கிறதால என்ன பிரச்சனைனா, அதிகமான சோடியம் என்ன பண்ணுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற நீரை வந்து தேக்கி வச்சுக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஓகேங்களா, பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது நமக்கு ஹார்ட் டிசீசஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்லாம் நிறைய வரும். ஓகேங்களா, பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது. ஸோ அதுக்கு பதில் பொட்டாசியத்தை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகேங்களா, என்னது பொட்டாசியம் சப்ஸ்டியூட், லோ சோடியம் சப்ஸ்டியூட்டுக்கு வந்து பொட்டாசியத்தை யூஸ் பண்ணுங்கள், பொட்டாசியம் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இப்போ வந்து WHO வந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் அவசியம். WHOன்றது 1948 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உலக சுகாதார நிறுவனம். இது எங்கே இருக்குன்னா தலைநகரம் ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி ரிப்போர்ட்டில் வந்திருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். 38வது நேஷ்னல் கேம்ஸ் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகண்ட். எந்த இடத்துலனா தேராதூனில். ஓகேங்களா, தேராதூனில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. ஓகேங்களா, இது கேலோ கேம்ஸ் அப்படின்னா என்னென்னா அது இளைஞர்களுக்காக நடத்துறது. நேஷ்னல் கேம்ஸ்ன்றது வந்து ஒரு அடல்ட்ஸ் இருக்கிற நேஷ்னல் அத்லெட்டிக்ஸ் நடக்குது நேஷ்னல் கேம்ஸ். இப்போ எங்கே நடக்குதுன்னா உத்தரகாண்டில் நடக்குது. இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்துறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் 2036 ஒலிம்பிக் நடந்துச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்க போகிறதா இருக்கும். ஓகேங்களா, அது நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு வந்து ஸ்டே பண்ணணும், இந்தியாவில் இருக்க கிரவுண்ட்ஸுங்களாம் அதுக்கு ரெடி பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாறும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறிச்சுன்னா நிறைய அத்லெட்ஸ் அதை நோக்கி போவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 38th நேஷ்னல் கேம்ஸில்
தொடங்கி வைக்கும் போது திரு மோடி அவர்கள், அதை பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டம் எந்த நீர்ப்பாசன அணையோடு தொடர்பு உள்ளது? நேற்று 21 பேர் சமூக நீதிக்காக போராடினாங்கன்னு நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம்ல, அதை சிலையை திறந்து வைக்கும் போது இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க தமிழக அரசு. நந்தன் கால்வாய் திட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டம், அதாவது வந்து செஞ்சி, அதாவது வந்து கீழ்ப்பண்ணாத்தூர் வந்து திருவண்ணாமலையில் வரும். அந்த பக்கம், அந்த ரோட் பக்கம் இருக்கிறது செஞ்சி, கீழ்ப்பண்ணாத்தூர், விக்கிரவாண்டி இந்த பக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் சாத்தனூர் டேம்லேருந்து வர்ற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கமாக போய் திருக்கோயிலூர் போய் அப்படியே போய் பாண்டிச்சேரி போய் சேருது. இதனால் ஆனால் இங்கே பக்கத்திலே இருக்கிற இந்த கீழ்ப்பண்ணாத்தூர், செஞ்சி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான நீர்ப்பாசனம் கிடைக்கல. அதனால் சாத்தனூர் டேமில் இருக்கிற நீரை வந்து நந்தன் கால்வாயோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை இருந்துச்சு. அதை கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. இனிமேல் அதை தொடங்க போகிறோம் 304 கோடியில். ஓகேங்களா. இந்த திட்டத்தோட இது வந்து 304 கோடி. ஸோ நந்தன் கால்வாய் திட்டம் வந்து எதோட தொடர்புடையதுன்னா சாத்தனூர் டேமோட தொடர்புடையது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், இப்போ நம்ம இஸ்ரோ வந்து 100வது சேட்டலைட் நமக்கு தொடங்க போகுது. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பிஎஸ்எல்வினா என்ன, ஜிஎஸ்எல்வினா என்னன்னு நமக்கு தெரியணும். பிஎஸ்எல்வின்றது வந்து எர்த்தை அப்சர்வேஷன் பண்ணுறது. ஓகேங்களா. இதுதான் உலகம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்த்து போல், இது வந்து சவுத்து போல். இதை எடுத்துகிட்டு இந்த சேட்டலைட்டை வந்து இங்கே வச்சுருவாங்க. இந்த சேட்டலைட் என்ன பண்ணோம், நார்த்து போல் வந்து சவுத்து போல் இப்படி வந்துட்டு இப்படி சுற்றும். ஓகேங்களா. இப்படி சுற்றும். ஸோ இப்படி சுற்றுறதால என்ன ஆகும்னா எர்த்தை அப்சர்வ் பண்ணுது முழுமையாக. ஃபுல்லாக எர்த்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும் முழுமையாக. ரிமோட் சென்சிங், அதாவது வந்து நம்ம ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ரிமோட் சென்சிங்காக யூஸ் பண்ணுறது. லோயர் பேலோட்ஸ், இது வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட் இருக்கிறது தான் பிஎஸ்எல்வி எடுத்துகிட்டு போவோம். இதனால் க்ரையோஜெனிக்னா வந்து இந்த ஐஸு, அந்த அதில் வந்து வர்றது ஏரோப்ளைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பேலோட்ஸை வந்து யூஸ் பண்ணும். ஓகேங்களா. அதிகமான வெயிட் இருக்கிறதுக்கு க்ரையோஜெனிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் தான் கம்மியான பேலோட் தானே தூக்கிட்டு போவோம். அதனால் பிஎஸ்எல்வியில் க்ரையோஜெனிக் இல்லை. ஓகேங்களா. அப்புறம் இதை வந்து ஒரு ஒர்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒர்க் ஹார்ஸ்னால் வந்து இது பயங்கரமாக ஒர்க் அதாவது வந்து கிட்டத்தட்ட 66 சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்குது. அதாவது வந்து இஸ்ரோனாவே பெரும்பாலும் பிஎஸ்எல்வி தான் நடக்கும். ஓகேங்களா. சரி, ஜிஎஸ்எல்வினா என்னென்னா இது கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு, அதாவது வந்து இப்படி ஒரு பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வட்டமாக வரையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது இப்படி இருக்குன்னா ஒரு ஜியோ ஸ்டேஷ்னரி ஒரு இடத்துல வந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அப்படியே பூமி சுற்றும் போது அப்படியே இது கூடவே அப்படியே நவுந்துக்கிட்டே வரும். இப்படி சுற்றாது. ஓகேங்களா. இப்படி சுற்றாது. அப்படியே இப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டேஷ்னரியாக ஒரு இடத்துல ஈக்குவேட்டரில், அதே பாருங்க முக்கியம், இது ஈக்குவேட்டருக்கு மேலே தான் வைப்பாங்க. ஓகேங்களா. அதாவது வந்து அந்த பூமி திரையகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் வைப்பாங்க. ஸோ அப்படியே பூமி சுத்தம் போதெல்லாம் அப்படியே கூடவே போகும். இது எதுக்குன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ். ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம செல் டவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செல் டவரோ இல்லை வந்து நம்ம ரோட்ஸுக்கு அந்த இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கம்யூனிகேஷன் பர்பஸ். அப்புறம் வெதர் பர்பஸஸுக்கு, வெதர்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படியே மேலேருந்து அதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜிஎஸ்எல்வி. இது வந்து ஹையர் பேலோட்ஸை எடுத்துகிட்டு போகும், அதிகமான பேலோட்ஸை எடுத்துகிட்டு போகும். இதுக்கு க்ரையோஜெனிக் டெக்னிக் இருக்குது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. இது வரைக்கும் 17 சேட்டலைட்ஸ் மட்டும்தான் ஜிஎஸ்எல்வி எடுத்துகிட்டு போகும். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அக்கார்டிங் டு ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் டிஜிட்டல் எக்கனாமி ரிப்போர்ட் வந்திருக்குது. இதில் இந்தியா வந்து உலகத்தில் எத்தனாவது டிஜிட்டலைஸ்டான கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து எவ்வளோ பேர் டிஜிட்டலைஸ் ஆகிட்டேன்றது வந்து ரேங்க் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா 3rd டிஜிட்டலைஸ்டு கண்ட்ரி, அதிகமான மக்கள் டிஜிட்டலைஸ் ஆனது வந்து உலக லெவலில் அதிகம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. ஆனால் நம்ம 3rd தான் இருக்கிறோன்னா நமக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஆப்வியஸாக சைனாவும் யூஎஸ்ஏவும் இருப்பாங்க. ஓகேங்களா. யூஎஸ்ஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 கோடி பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளது வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி பேர்கிட்ட இருக்கிறோம். ஆனால் நாம் டிஜிட்டலைஸ்டு ஆகலை. ஓகேங்களா. நாம் டிஜிட்டலைஸ்ட் ஆனோம்னா நாம் தான் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டலைஸ்டு கண்ட்ரியாக வரும். டிஜிட்டலைஸ்னால் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, அதான் நம்ம உங்களுக்கு தெரியும், ஃபோன்ஸோ இல்லை நம்ம ஜிபேஸ், அதாவது பேமெண்ட்டுக்கெலாம் ஜிபேலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுபோல் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது, எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது, மற்ற எல்லாமே எல்லா துறையிலும் டிஜிட்டலைஸ்டு ஆகிறதுங்க. இதுதான் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற பயங்கரமாக வளர்ந்துட்டு வர துறை. இது வந்து 11.74% இப்போதைக்கு நம்ம ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்து 2030
20% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிஜிட்டலைசேஷன் தான் வந்து இந்தியாவில் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு. அது சார்ந்த துறைகள், அதாவது கம்ப்யூட்டர்ஸோ இல்லை ஃபோன்ஸோ அது சார்ந்த துறைகள் தான் இந்தியாவில் வளருது பயங்கரமாக. ஓகேங்களா? ஏற்கனவே யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் லெவலில் அச்சீவ் ஆயிடுச்சு, அதாவது அதிகபட்ச லெவலில் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் இப்போ இது வளர்ந்துட்டு வர்றது. ஸோ இது சம்மந்தப்பட்ட அனைத்து கம்பெனிஸும் வளரும், அது சம்மந்தப்பட்ட அனைத்து துறையும் வளரும். ஓகேங்களா? தேங்க்யூ. நாளைக்கு நம்ம 30th ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அடுத்தடுத்த சீரியஸ் நம்ம தொடங்கலான்னு இருக்கிறோம். மெயின்ஸு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் அப்பப்போ கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வருவோம். ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபைடாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.